Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் இனி வெறும் போக்குவரத்து மையங்களாக மட்டும் இல்லாமல் ஷாப்பிங், வணிகம் மற்றும் பொழுதுபோக்கிற்கான நவீன மையங்களாகவும் மாறவுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்தின் கீழ் 13 முக்கிய சுரங்க மெட்ரோ நிலையங்களில் பிரம்மாண்ட வணிக வளாகங்கள் அமைக்கப்படவுள்ளன. இந்த ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சுமார் 33,486 சதுர மீட்டர் பரப்பளவில் ரீட்டெயில் கடைகள், வணிக வளாகங்கள் மற்றும் அலுவலக கட்டடங்கள் உருவாக்கப்படவுள்ளன. இதற்கான விரிவான வடிவமைப்பு ஆலோசகர்களை நியமிக்க மெட்ரோ நிர்வாகம் டெண்டர்களையும் வெளியிட்டுள்ளது. காரிடர் 4 வழித்தடத்தில் உள்ள கச்சேரி சாலை, ஆழ்வார்பேட்டை, பாரதிதாசன் சாலை, போட் கிளப் மற்றும் நந்தனம் உள்ளிட்ட 5 முக்கிய நிலையங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதேபோல் காரிடர் 3 வழித்தடத்தில் சேத்துப்பட்டு, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஸ்டெர்லிங் சாலை, நுங்கம்பாக்கம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் அடையாறு பணிமனை ஆகிய நிலையங்களிலும் வணிக மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சில நிலையங்களில் 10 மாடிகள் வரையிலான வணிக கட்டடங்கள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அடையாறு மெட்ரோ ரயில் நிலையத்தில் வணிக வளாகங்களுடன் கார் பார்க்கிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் மெட்ரோ பயணிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் நேரடியாக வணிக வளாகங்களை பயன்படுத்த முடியும். பயண கட்டணத்தை மட்டும் சார்ந்திராமல் வணிக வருவாயை அதிகரிப்பதன் மூலம் மெட்ரோவின் இயக்க செலவுகளையும் கடன் திருப்பி செலுத்தும் பணிகளையும் சீராக மேற்கொள்ள முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே மாதவரம், செம்பியம், அயனாவரம், ஓட்டேரி, பெரம்பூர், புரசைவாக்கம் மற்றும் திருமயிலை உள்ளிட்ட நிலையங்களிலும் இதுபோன்ற சொத்து மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.